இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே அருமையான சுவையில் மட்டன் சுக்கா வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதே வறுவலை நீங்கள் கொஞ்சம் தளதளன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி, தோசை, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். இதை சுக்காவாக நம்ம செஞ்சோம்னா சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்காக 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள்லாம் சேர்த்து ஒரு 3 டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச மட்டனை குக்கரில் சேர்த்துக்கலாம். இது நம்ம எலும்பு இல்லாத மட்டனும் எடுத்துக்கலாம். நான் எலும்போடு சேர்த்து தான் எடுத்திருக்கேன். இப்போ மட்டனை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். நல்லா மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு 6 to 7 விசில் விட்டு எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் உங்கள் குக்கரில் உங்கள் மட்டன் எப்படி வேக வைப்பீங்களோ அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்குங்க. நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். இப்போ அது வெந்துக்கிட்டு இருக்கிற சமயத்திலே நம்ம மட்டனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, பட்டை 2 துண்டு, பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், லவங்கம் 3, ஸ்டார் அனீஸு 1 இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுபட்டு வரட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், சீக்கிரம் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்ற மாதிரி நல்ல சுவையாக இருக்கும். நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ ஆட்டுன்னு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாகவும் திக்காகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை 7 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மட்டன் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ அடுத்தது நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு கல்பாசி சேர்த்துருக்கேன். இது நல்லா சூடேறி வந்தோடனே நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 50 கிராமுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கி விடணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ நல்லா இது வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம முன்னையே கறி வேகையிலே மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா இது வதங்கிட்டு இருக்கிற சமயத்திலே நம்ம தக்காளி 1 தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த சுக்காவுக்கு நம்ம தக்காளி சேர்க்காமலையும் செய்யலாம். தக்காளி சேர்த்தா இன்னும் கொஞ்சம்
கூடுதலான சுவையில் இருக்கும். அதனால் தக்காளி கம்மியாக சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அதோட மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா கொதித்து வரணும். நல்லா இந்த பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போய் நல்லா கொதித்து வந்த பின்னால் நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். நல்லா கலர் மாறி நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறி திக்காகி வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியெலாம் எதுவும் மட்டனில் இருக்கிறத வடிகட்டாமல் அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நல்லா திக்காகி வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா இதுக்கெலாம் வேணும்னா இப்படியே நல்லா தளன்னு இருக்கையிலே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுக்காவாக செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி திக்காகட்டுன்னு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்திருக்கேன். மூடி போடாமல் நம்ம அப்படியே வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மட்டன் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காகி வந்துடுச்சு பாருங்கள். நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதோட நம்ம மல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அதோட நான் ஒரு 5 முந்திரியை நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கேன். இது நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதோடவே நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக அதோட நெய்யும் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம நெய்யில் வறுத்த முந்திரியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி வேணுன்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுறலாம். சூப்பராக நல்ல வாசனையோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது இட்லி, சப்பாத்தி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சைடிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். வெள்ளை சாதத்துக்கு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.